உப்பளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கரைத்த வளவன் மற்றும் அதன் நிர்வாகிகள் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் கிருஷ்ணராஜ் மற்றும் காந்தி ஆகியோரை சந்தித்து விளையாட்டுத்துறையில் தொடர்ந்து நடந்து வரும் பல்வேறு அவலங்கள் குறித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுவை உப்பளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கரைத்த வளவன் மற்றும் நிர்வாகிகள் வீரபாரதி, சதீஷ், செந்தில்வேல் உட்பட பல விளையாட்டு வீரர்கள் நலசங்க நிர்வாகிகள் இன்று உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் அமைந்துள்ள விளையாட்டுத்துறை அலுவலகத்தில் துறை அதிகாரிகள் ரவி, கிருஷ்ணராஜ் மற்றும் காந்தி உள்ளிட்டோரை சந்தித்து விளையாட்டுத்துறையில் தொடர்ந்து நடந்து வரும் பல்வேறு அவலங்கள் குறித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் மற்றும் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் பல்வேறு விளையாட்டு பயிற்சிகள் பல ஆண்டுகளாக பயிற்சியாளர்களை கொண்டு நடத்தப்பட்டு வருகிறது. இது பாராட்டத்தக்கது என்றும், இதேபோல் புதுவை மாநில கேரம் விளையாட்டு மூத்த பயிற்சியாளர் சதீஷ் விளையாட்டு அரங்கத்தில் இலவச பயிற்சி அளிக்க விளையாட்டுத்துறை அதிகாரிகளிடத்தில் அனுமதி கோரி பலமுறை தொடர்ந்து பல ஆண்டுகளாக கடிதம் அளித்து வந்துள்ள நிலையில் அவரது கடிதத்தை அலட்சியப்படுத்திய அதிகாரிகள் எந்த ஒரு பொறுப்பான பதிலையும் அவருக்கு அளிக்கவில்லை. இதனால் அவர்களுக்கு வேண்டிய சிலருக்கு மட்டுமே விளையாட்டுத்துறை அதிகாரிகள் தன்னிச்சையாக இடமளித்து பயிற்சிகள் மேற்கொள்ள வசதிகளை செய்து தருகின்றனர். இது தொடர்பாக விளக்கம் கேட்கவே சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கரைத்த வளவன் மற்றும் விளையாட்டு சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் துறை அதிகாரிகளை சந்தித்தனர். அப்பொழுது துறை அதிகாரிகள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாய்மொழி உத்தரவு கொடுத்தால்தான் தாங்கள் இடம் கொடுத்தோம் என்றும், தங்களுக்கும் இடம் வேண்டுமென்றால் அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்தால்தான் அவர் தங்களுக்கு வாய்மொழி உத்தரவு கொடுப்பார் என்றும் கூறி மறுப்பு தெரிவித்தனர். எனவே சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி, கரைத்தை வளவன் மற்றும் விளையாட்டு வீரர் நல சங்கத்தினர் ஏன் அமைச்சர் நமச்சிவாயத்தை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்றும், நீங்கள் அரசு அதிகாரிகள் சட்டத்தை மதித்து அனைவரையும் ஒரே மாதிரி அணுக வேண்டும் என்றும், மாநில கேரம் மூத்த பயிற்சியாளர் சதீஷ் பல ஆண்டுகளாக அனுமதி கேட்டு கிடைக்காமல் அலைக்கழிக்கப்பட்டு வருகிறார் என்றும், அவருக்கு உடனடியாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கேரம் பயிற்சி அளிக்க இடவசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விளையாட்டுத்துறை அதிகாரிகள் இந்த விஷயம் தொடர்பாக அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் விளையாட்டுத்துறை இயக்குநர் செந்தில்குமாரன் உள்ளிட்டோரை சந்தித்து பேசி நல்ல முடிவெடுக்க 2 நாள் அவகாசம் கேட்டுள்ளதால் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.